பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நீ லச்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவையிருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். பயப்படாதே. இந்த வார்த்தை 365 தடவை பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரே அர்த்தம் இல்லைனாலும் வேற வேற இடத்துல வரும். பயப்படாதே, திகையாதே, கலங்காதேன்னு சொல்லி நம்மளை ஆறுதல் படுத்துகிற ஒரு வார்த்தை, நம்மளை தேற்றுகிற ஒரு வார்த்தை. ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு எடுத்தாலும் ஒரு வருஷத்துக்கே இது வந்திருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாத நான் இருக்கிறேன், பயப்படாத நான் இருக்கேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நீங்க எதை பார்த்து பயப்படுறீங்க? இந்த காரியம் நினைச்ச மாதிரி இப்படி நடக்கலைன்னா எனக்கும் என் குடும்பத்துக்கும் அவமானமா இருக்குமே, எல்லாரும் முன்னாடியும் நான் வெட்கப்பட்டு போயிடுவேனே நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. எதை குறித்து பயப்படுறீங்களோ இன்னைக்கு ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, இது உன் கையில் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் முடிச்சிருங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணுவார். நீங்கள் பயந்த மாதிரி இல்லை, அதை ஆண்டவர் நன்மையாய் முடிய செய்வார். இதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன்னுடைய சந்ததிகள் பட்டணத்தை எல்லாம் சுதந்திரத்துக் கொள்வாங்க, குடியேற்றுவிப்பார்கள் இருக்குது. நீங்கள் குறுகி போகிறதுனால எனக்கு ஆசீர்வாதமே இல்லை அப்படிங்கிறதுனால பயப்படுறீங்களா? அப்படி பயப்படாதீங்க. என்ன ஆசீர்வாத குறைவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவீங்க. உங்கள் சந்ததியாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் பயப்படவே வேண்டாம். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க.